Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. ஒரு நீண்ட போரில் எந்த எதிரியும் வெல்ல முடியாத அளவுக்கு மலிவு விலையில் துல்லியமான ஏவுகணைகளை அதிக அளவில் உருவாக்கி நவீன போருக்கு முழுமையாக தயாராகி வருகிறது இந்தியா. அதன் ஒரு பகுதியாக தற்சார்பை வலுப்படுத்துதல், கொள்முதல் காலக்கெடுவை விரைவுபடுத்துதல் மற்றும் இந்திய பாதுகாப்புத்துறை சார்ந்த தொழில் சூழலமைப்பை வலுப்படுத்துதல் ஆகிய நோக்கங்களுக்காக இந்த ஆண்டு பாதுகாப்பு கொள்முதல் நடைமுறை வரைவு திட்டத்தை மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சகம் அறிவித்தது. இது நாட்டின் பாதுகாப்பு தளவாட கொள்முதல் கட்டமைப்பில் ஒரு புரட்சிகரமான மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. கொள்முதல் வகைகளை 5 4 குறைப்பதன் மூலம் கொள்முதல் கட்டமைப்பை சீரமைப்பதே இந்த கொள்கை மாற்றத்தின் முதன்மை இலக்காகும். அதன்படி இந்தியாவில் வாங்குதல், உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்டு உருவாக்கப்பட்டு மற்றும் தயாரிக்கப்பட்டது என்ற பிரிவில் உள்நாட்டு தயாரிப்பு பயன்பாட்டிற்கான தேவை 50% 60% உயர்த்தப்பட்டுள்ளதோடு அதற்கான ஊக்கத்தொகைகளும் வழங்கப்படுகின்றன. வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்கள் மற்றும் குறுகிய கால உருவாக்க சுழற்சிகளை கொண்ட அமைப்புகளுக்கான கொள்முதலில் அதிகார பகிர்வான ஃபாஸ்ட் ட்ராக் ப்ரொசீஜர் மேம்படுத்தப்பட்டுள்ளது. சமமான வாய்ப்புகளை உறுதி செய்வதற்காக DRDO திட்டங்களுக்கான உருவாக்கம் மற்றும் உற்பத்தி கூட்டாளிகளை தேர்ந்தெடுக்கும் செயல்முறை மறு ஆய்வு செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதலாக மேக் மற்றும் ஐடெக்ஸ் திட்டங்கள் சுழல்முறை உருவாக்கம் முறையை உள்ளடக்கியும் 5 ஆண்டுகளுக்கான உறுதியான ஆர்டர்களை வழங்கும் வகையிலும் புதுப்பிக்கப்பட்டுள்ளன. ஈரானுடனான ஒரே போரில் பல பில்லியன் டாலர்களை செலவழித்தும் நாட்டின் ஆயுத களஞ்சியத்தில் முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு ஏவுகணை பற்றாக்குறையை அமெரிக்கா எதிர்கொண்டுள்ளது. இதுபோன்ற ஒரு சங்கடம் தமக்கு அப்படி ஒருபோதும் நடந்துவிடக்கூடாது என்பதில் இந்தியா மும்முரமாக செயல்பட்டு வருகிறது. போரில் நிரூபிக்கப்பட்ட பினாகா ரக ஏவுகணை அமைப்புகளுடன் ஆரம்பத்தில் 40 கிலோமீட்டர் தூரம் செல்லும் திறனிலிருந்து தற்போது 120 கிலோமீட்டர் வரை துல்லியமான தாக்குதல்களை வழங்கும் வழிகாட்டப்பட்ட ஏவுகணை அமைப்புகளை இந்தியா உருவாக்கியிருக்கிறது. ஆளில்லா விமானத்திலிருந்து ஏவப்படும் ULPGM V3 ஏவுகணை இறுதி சோதனைகளை நிறைவு செய்து தொடர் உற்பத்திக்கு தயாராக இந்தியா உள்ளது. அடுத்த தலைமுறை நீண்ட தூர ராக்கெட் அமைப்பாக கருதப்படும் நிபேயின் சூர்யாஸ்திரா 300 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இலக்குகளை 2 மீட்டர் துல்லியத்துடன் தாக்கும் திறன் கொண்டதாக மேம்படுத்தப்பட்டுள்ளது. மலிவான வழிகாட்டப்படாத குண்டுகளை 150 கிலோமீட்டர் துல்லிய தாக்குதல்களாக மாற்றும் திறனுடன் DRDOவின் தாரா சறுக்கு ஆயுதம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. DRDOவின் பினாகா மார்க் 4 300 கிலோமீட்டர் துல்லிய தாக்குதல் திறனை இலக்காக கொண்டுள்ளது. சோலார் டிஃபென்ஸின் மகேஸ்வராஸ்திரா ஏவுகணைகள் 300 கிலோமீட்டர் வரையிலான இலக்குகளை தாக்கி அழிக்கும் திறன் கொண்டதாக இருக்கிறது. ஜென் டெக்னாலஜிஸின் ஹைப்பர் ஸ்ட்ரைக் 400 கிலோமீட்டருக்கு மேல் செல்லும் திறன் இருப்பதாக கூறப்படுகிறது. மேலும் 500 கிலோமீட்டர் வரம்பு கொண்ட பிரளய குவாசி பாலிஸ்டிக் ஏவுகணைகளை பெருமளவில் DRDO உற்பத்தி செய்து வருகிறது. நேரடி படை களமிறங்காமல் எதிரி பிரதேசத்தின் ஆழத்தில் துல்லியமான தாக்குதல் சக்தியை உள்நாட்டிலிருந்தே தாக்கும் வகையில் நவீன போர் முறை மாறி வருகிறது. இந்த சூழலில் அடுத்த தலைமுறை ராக்கெட் அமைப்புகளை உருவாக்குவதில் DRDOவுக்கு போட்டியாக தனியார் பாதுகாப்பு நிறுவனங்களும் நீண்ட தூர துல்லிய தாக்குதல் திறன் கொண்ட ஏவுகணை அமைப்புகளை உருவாக்கி வருகின்றன. DRDOவின் பினாகா முதல் சூர்யாஸ்திரா, ஹைப்பர் ஸ்ட்ரைக் மற்றும் மகேஸ்வராஸ்திரா வரை எதிர்கால போர்க்களத்திற்காக ஒரு சக்தி வாய்ந்த உள்நாட்டு நீண்ட தூர ராக்கெட் ஆயுத களஞ்சியத்தை இந்தியா உருவாக்கி வருகிறது. இந்த நீண்ட தூர ஏவுகணைகள் சொந்த படைகளின் பாதிப்பை குறைக்கும் அதே வேளையில் எதிரிகளுக்கு பெரும் இழப்புகளை ஏற்படுத்தும் என்றும் கூறப்படுகிறது. மேம்பட்ட வழிகாட்டுதல் மற்றும் போர் முனைகள் என ஒருங்கிணைக்கப்பட்ட இந்த ஏவுகணை அமைப்புகள் உள்நாட்டில் உருவாக்கப்பட்ட துல்லியமான தாக்குதல் கருவிகளாக மாற்றுகின்றன. நவீன போர்க்களத்தில் வெற்றி என்பது முதல் 72 மணி நேரத்தில் தீர்மானிக்கப்படுவதில்லை. 30வது நாள், 60வது நாள் மற்றும் 90வது நாளிலும் யார் துல்லியமான ஆயுதங்களை தொடர்ந்து பயன்படுத்தும் திறனுடன் விளங்குகிறார்களோ அதை பொறுத்தே வெற்றி தீர்மானிக்கப்படுகிறது. துல்லியத்துடன் கூடிய எண்ணிக்கையே புதிய தடுப்பு சக்தி என்ற அடிப்படையில் ஆயுதங்கள் தீர்ந்து போகாத ஒரு புதிய இராணுவ கோட்பாட்டை இந்தியா கட்டமைத்து வருகிறது. DRDO உருவாக்கினாலும் சரி, தனியார் பாதுகாப்பு நிறுவனங்கள் தயாரித்தாலும் சரி, பாரதத்தின் தாக்குதல் திறனை வலுப்படுத்தும் ஒவ்வொரு உள்நாட்டு திறனும் தேசிய பாதுகாப்புக்கு உத்தரவாதம் அளிக்கிறது.